திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்சபீசா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சந்நிதானம் அவர்களின் அருளாணியின் வண்ணம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் எந்தை ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிச் செய்த திருப்பள்ளியெழுச்சியிலிருந்து 10வது பாடல் விண்ணப்பம். திருச்சிற்றம்பலம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் நுய கொள்கின்றவார் என்று நோக்கி பெரும் தூரை உறைவாய் திருமால அவன் விருப்பெய்தவும் மலரவல் ஆசை படவும் நின்னலந்தமை கருணையும் நீயும் அவனியில் பூகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமோதே பள்ளி எழுந்து அருளாயே. திருச்சிற்றம்பலம். இனி 10வது திருப்பாடல். புவனியிற் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியிற் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. புவனி என்பது இந்த நில உலகம். அதை புவனம் என்பார்கள், புவனி என்று சொல்வார். இந்த உலகத்துல மண்ணுலகத்துல போய் நம்ம பிறக்காம நம்ம வாழ்நாளெல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். மண்ணுலகத்துல போய் பிறக்காம வாழ்நாளை வீணாக்குறோமா? அப்போ இதை சொல்பவர்கள் மண்ணுலகத்தவர்களா இருக்க முடியாது. மண்ணுலகத்துல பிறக்காததுக்கு தானே அவங்களே வருத்தப்பட்டு இருக்காங்க. இவர்கள் யாரு? விண்ணுலகத்தவர்கள். அவர்களில் சாதாரணமானவர்கள் இல்ல, விண்ணுலக தேவர்கள் ஏகப்பட்ட வகையினர் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாருக்கும் மேலான அயனும் திருமாலும் அவர்கள் சொல்கின்றார். ஏன்னா அவர்கள் மற்ற தேவர்களை விட மிகப்பெரியவர்கள். ஆகவே அவர்கள் அந்த விவேகம் வந்து சொல்கின்றார்கள். ஆக மண்ணுலகத்துல பிறக்காம இங்க இருந்து இந்த போகமயமான உலகங்கள்ல இருந்துகிட்டு இருக்கோமே. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். நாள்களை நாம போக்கிக்கிட்டு இருக்கோம். அவமே, அவம் என்றால் வீண். தவம் என்பது திருவருளை பெறுவதற்கான வழிபாட்டு முயற்சிகள் எல்லாம் தவம் என்று சொல்லப்படும். மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே ஏதுவான அந்த செயல்பாடுகள் எல்லாம் அவம் என்று சொல்லப்படும். தவஞ்செய்வார் தங்கருமஞ்செய்வார் மற்றல்லார் அவஞ்செய்வார் ஆசைப்பட்டு என்பார் தெய்வ புலமை திருவள்ளுவர். அந்த ஒரு குறள்ல தவம் அவம் 2 சொற்களும் வந்துள்ளன. ஆக இப்படி அவமாக வீணாக நாட்களை போக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று யார் சொல்றார்? அதுக்கு காரணம் என்ன? ஏன் பூமியில போய் பிறக்கணும்? இந்த பூமியில பிறப்பதில் என்ன சிறப்பு? இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி. தமிழிலே புவி என்று சொல்வார்கள், சமஸ்கிருதத்திலே பூமி என்று சொல்வார்கள். 2 வகை சொற்களுமே திருமுறைகளில் இடம்பெற்றுள்ளன. பூமின்னு அருமையா இடம்பெற்றிருப்பார்கள். இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி. இந்த பூமியை அவங்க எப்படி நோக்குறாங்க? நான் இந்த பூமியை எப்படி இல்லாம நோக்குகின்றேன். இதுல இத்தனை கண்டங்கள் இருக்கு,
அதுல அமெரிக்கா கண்டம் இருக்கு, அங்க போய் வாழ்ந்தா அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சுவாமி காட்சி கொடுத்து உனக்கு என்னடா வேணும் சொல்லுடான்னு சொன்னா நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு கேட்கறது அதுதான் ரொம்ப வசதின்னு அந்த அளவுக்கு தான் ஏன் சிந்தனை இருக்கு. ஆனா இந்த அமெரிக்கா இல்ல, இந்த பூலோகத்துக்கே மேற்பட்ட விண்ணுலகம், அதுலயும் இந்திரலோகம், அதையெல்லாம் கடந்தது சத்தியலோகம் வைகுண்டம். அங்க இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தெய்வங்கள்லாம் அவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த மண்ணுலகத்துல போய் நம்ம பிறக்காம இந்த மேலுலகங்கள்ல இருந்து நம்ம வாழ்நாள வீணாக்குகிறோமே, ஏன் அப்படி என்ன விசேஷம் அந்த பூமியில? இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி அவங்க எப்படி பாக்குறாங்க இந்த பூமியை? இந்த பூமி தான் சிவபெருமான் ஆச்சாரியனாக எழுந்தருளி ஞானத்தை உபதேசிப்பதற்கு தக்க இடமாக உள்ளது. நம்ம தேவலோகங்கள்ல எல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஞானோபதேசத்துக்கு வாய்ப்பு இல்லை. சுவாமி ஆச்சாரியனாக எழுந்தருளி வந்து ஞானோபதேசம் பண்ணக்கூடிய இடமாக இருப்பது பூமி என்று அந்த நோக்கில் அவர்கள் பூமியை பார்க்கின்றார்கள். நம்ம பூமியிலே வாழ்ந்தும் அந்த நோக்கில பார்க்கணும். அதான் மானிட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயம் ஆனிடத்தைந்து மாடும் அரண்மணிக்காக வென்றோம். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர், வானுலகத்தவரும் மண்மேல் வந்து அரணை அர்ச்சிப்பர். ஊனெடுத்து உணரும் ஊமர் ஒன்றையும் உணராரந்தோ, ஊனுடம்பு எடுத்து உழல்கின்ற ஊமர்கள் ஒன்றையும் உணராமல் இருக்கின்றார்கள் என்று இறங்கி பாடியருள்வார் ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரியர். ஆகவே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும். திருப்பெருந்துறையிலே உரைகின்ற பெருமானே, இப்படி யாரு விருப்பம் அடைகிறாங்க, யாரு விருப்பம் கொள்கின்றார்கள் தெரியுமா? இந்த பூமி அல்லவா சிவன் உய்யக் கொள்கின்ற இடமாக உள்ளது. இங்க வந்து பிறக்காம நாம தேவலோகங்களில் இருந்து நாளை வீணாக்கிறோமே என்று யார் நினைத்து பூமியில் பிறப்பதை விரும்புகின்றார் தெரியுமா? திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும். மலரவன் ஆசைப்படவும். மலரவன் என்றால் தாமரை மலரிலே எழுந்திருக்கக்கூடிய பிரம்மா, அவனும் ஆசைப்படவும். நின் அடர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து. அவர்கள்லாம் அப்படி ஆசைப்படத்தக்க வகையிலே ஏன் ஆசைப்படுறாங்கன்னா, எங்களை போன்ற அடியார்களை ஆட்கொள்ள நீயும் நின் அலர்ந்தமை கருணையும். அதை முதல்ல சொல்றார், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சுவாமி சொல்றதுக்கு முந்தைய அம்பாவை சொல்றார். அந்த அருள் தான் நமக்கு முற்பட்டு நமக்கு வந்து பேருபகாரம் செய்கின்றது. அந்த அருள் தான் அம்மை. ஆக பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியோரும் எழுந்தருளிய பரணின்னு சொன்னார் இல்லையா? அதற்கேற்ப இங்கேயும் அம்மையை முதல்ல சொன்னார், நின் அலர்ந்தமை கருணையும் நீயும். அலர்ந்த என்றால் விரிந்த அந்த அம்மை தான், அந்த சக்தி தான் பிரபஞ்சமெங்கும் விரிந்து பறந்து வியாபித்துள்ளது. சூரியன் வந்து எங்கும் ஒளி செய்கின்றார் என்றால் தன்னுடைய அந்த கிரணங்களால் அவன் நிலமெங்கும் பரந்த வெளியிலே நிறைந்திருக்கின்றான். அதுபோல சிவமும் தன்னுடைய சக்தியினாலே எங்கும் வியாபித்துள்ளது. அவன் ஏகாநேகம் இரண்டுமின்றி சர்வவியாபியாய் நிற்கலான், இனி நீக்கமின்றி நிற்குமன்றே என்றது என்பது என்னுடைய பரமாச்சாரிய திருவாக்கு. அது சாஸ்திர வகுப்பிலே, சிவஞான போத சாஸ்திர வகுப்பிலே நம்ம பொறுமையாக பொருள் காண வேண்டிய ஒன்று. நினைவூட்டுவதற்காகவும் புதிதாக அறிபவர்களுக்கு அப்படி ஒரு இடம் உள்ளது என்று சுட்டிக்காட்டுவதற்காகவும் அதை சொன்னேன். சிவமும் சக்தியும் ஒன்று என்றோ இரண்டு என்றோ சொல்ல முடியாதபடி குணம் குனி என்ற அந்த ஒரு தன்மையிலே இரண்டாகவும், பொருள் என்று பார்த்தால் அந்த சிவமும் சக்தியும் ஒரு பொருளாகவும், பொருள் என்று பார்த்தால் சிவமும் சக்தியும் ஒரு பொருள் தான். ஆனா தன்மையில பார்க்கும்போது சிவம் என்பது குணத்தை உடைய குனி, சக்தி என்பது அவருடைய குணம். அந்த குணகுனி தன்மையிலே இரண்டு. ஆகவே இரண்டுதான் என்றோ ஒன்றுதான் என்றோ வரையறுத்து சொல்ல முடியாதபடி அந்த ஒன்று இரண்டு என்ற அந்த இரண்டுக்கும் பொதுவாக நிற்பது, அதான் ஏகாநேகம் இரண்டும் இன்றி சர்வவியாபியாய் நிற்கின்றது, எங்கும் நிறைந்திருக்கின்றது. அதனால அவன் சக்தியை விட்டு நீக்கமில்லாமல் இருக்கிறான். அப்படி நீக்கமில்லாமல் இருக்க போய் தான் சூரியன் தன் கிரணங்களை விட்டு நீக்கமில்லாமல் இருக்கிறான். அதான் கிரணங்கள் மூலம் எங்கும் அவன் வியாபித்திருக்கிறான். அது மாதிரி சிவமும் சக்தியை விட்டு நீங்காமல் இருப்பதனால சக்தியின் மூலம் எங்கும் வியாபித்துள்ளது. இதற்கு மேல ஆழ்ந்த பொருள் விளக்கங்களை சிவஞான போத சாஸ்திர வகுப்புல கேட்டுக்காட்டி. அங்க சூரியனுடைய வியாபகத்துக்கு ஒரு வரம்பு உண்டு. பூமியின் ஒரு பகுதி பகல்லாம், இன்னொரு பகுதி இரவு இல்லையா? ஒரு உடைய ஓமைக்காக அதை சொன்னோம், அவ்வளவுதான். ஆனா சிவம் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக அற்புதமா தாய்மான சுவாமி சொல்லியிருக்காங்க. சர்வ வியாபி. சரி,
நின் அலர்ந்த மெய்க்கருணைங்கிறார். உன்னுடைய அப்படி விரிந்து அலர்ந்த என்றால் ஒரு பூவை சொல்வார்கள் மலர்ந்த நிலை. இங்க அந்த அலர்ந்த என்பது என்னன்னா, அப்படி மலர்ந்த என்று சொன்னால் அப்படி பிரபஞ்சமெங்கும் மலர்ந்த, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற உன்னுடைய அந்த மெய்க்கருணை, அந்த சத்தாகிய கருணை, அந்த சக்தியும் சத்து தன் தன்மை மாறாதது, அதனால அது சத்து என்பார்கள். அதுதான் மெய் தமிழ்ல. ஆக அலர்ந்த மெய்க்கருணை, உன்னுடைய வியாபகமான சத்தாகிய அந்த கருணை சக்தி நீயும் அவனியில் புகுந்து இந்த உலகத்திலே, புவனி என்றால் அவனி என்று இங்க சொல்றார், எல்லாம் ஒன்றுதான், நில உலகம் தான், அந்த பூமி தான், பூமின்னு சொன்னார், எல்லாம் ஒன்றுதான். அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய். அந்த திரோதான சக்தி நிலை மாறி அருட்சக்தியாக விரிவது, அதைத்தான் அலர்ந்தமை கருணை என்றார். அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து, அலர்ந்தமை கருணை சொன்னது ரொம்ப அற்புதமானது. அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய், ஆட்கொள்ள வல்லவனே. அந்த அனுகிரகம் என்று என்பதை செய்யக்கூடிய வல்லமை சுவாமிக்கு தான் இருக்கு. நான் யாருக்கோ சிலருக்கு சில உதவி பண்ணிட்டதுனால அவர்களுக்கு நான் பெரிய அனுகிரகம் பண்ணிட்டேன், பெரிய உதவி பண்ணிட்டேன் அப்படின்னு நான் என்னையே வியந்து கொள்ளக்கூடாது. என்னை என்ன நடந்திருக்கு, அடியேனை ஒரு கருவியாக கொண்டு பெருமான் தான் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல், அந்த தகுதி எம்பெருமான் ஒருவனுக்கே உண்டு. அது அவனுடைய பரத்துவம், சிவபெருமானுக்குரிய பரத்துவம் வேறு யாருக்கும் கிடையாது. பஞ்ச கிருத்தியங்களாகிய அந்த ஐந்தொழிலுக்கும் அவனே ஏக அதிபதி. அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். அப்படி ஆட்கொண்ட அடியார்களுக்கெல்லாம் அவன் ஆரமுதமாக இருக்கின்றான். ஏன்னா அவர்கள்லாம் அன்பர்களாக இருக்கின்றார்கள். இவன் அன்பினில் விளைந்த ஆரமுது. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று இவ்வாறு இந்த 10வது திருப்பாடல் நிறைவடைகின்றது. அன்பர்கள் மக்களே, இந்த மார்கழி திங்களிலே ஸ்ரீ குருமகா சன்னிதானம் 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய திருவிழப்பாங்கின் வண்ணம் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக சிந்திக்கின்ற பெரும்பேறு பெற்றோம். இந்த பாடல்களை நாள்தோறும் ஓதி பெருமான் தன்னுடைய திரோதான நிலை மாறி நமக்கு அருட்சக்தியாக நம்முடைய சிந்தையிலே எழுந்தருளி நமக்கு அந்த ஞான நிலையை நோக்கி நம்மை விரைவாக வளர்த்தருள வேண்டும் என்று பலகாலம் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அரிய சிந்தனையை செய்வதற்கு குருவர்கள் பாலித்த 24வது ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை அடியே மனமுடிமைகளாலே வழங்கிக் கொண்டு எம்பெருமான் ஸ்ரீ ஒப்பிலாங்கி அம்மை சமேத ஸ்ரீ கோமத்தீஸ்வர பெருமானுடைய திருவருளையும் போற்றி வளர்த்திக் கொண்டு இந்த திருப்பள்ளி எழுச்சி சிந்தனை உரையினை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.